மெர்க்குரியையும் எலக்ட்ரிசிட்டியும் பயன்படுத்தி இதுவரைக்கும் நாசா 2 விண்வெளி ஓடங்களை தயாரிச்சிருக்காங்க. ஒன்னோட பேரு ஸ்பேஸ் எலக்ட்ரிக்கல் ராக்கெட் டெஸ்ட் 1, இன்னொன்னு ஸ்பேஸ் எலக்ட்ரிக்கல் ராக்கெட் டெஸ்ட் 2. இந்த விண்வெளி ஓடங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் த்ரஸ்டர்களை பயன்படுத்தி பயணிக்கக்கூடியது. இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற ராக்கெட்டுகள் 20 லட்சம் நியூட்டன் அளவுக்கான உந்து சக்தியை வெளிப்படுத்தும். ஆனா நாசாவோட மெர்க்குரி அயன் என்ஜின் 22 மில்லி நியூட்டன் அளவுக்கான த்ரஸ்டரை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. இவ்வளவு சொற்பமான ஒரு உந்து சக்தியை வெளிப்படுத்துச்சுன்னா அந்த விமானத்தால பூமியுடைய அட்மாஸ்பியருக்குள்ள நகரவே முடியாது. மெர்க்குரி அயான் என்ஜின் ராக்கெட்டை விட 100 கோடி மடங்கு குறைவான உந்து சக்தியை தான் உற்பத்தி பண்ணுது. இதனால தான் இந்த மெர்க்குரி அயான் என்ஜினை நாம பூமியுடைய அட்மாஸ்பியருக்குள்ள பயன்படுத்துறது இல்ல, விண்வெளியில பயன்படுத்துறோம். அயான் த்ரஸ்டர் அப்படின்னு எடுக்கும்போது சரி மெர்க்குரி பெட்டரா தானே இருக்கு, அப்ப விண்வெளியில மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா மெர்க்குரியை பயன்படுத்தின அயான் என்ஜின்களை விட பெட்டரான அயான் என்ஜின்கள் நாம கண்டுபிடிச்சிருக்கோம்.